ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல ஆயுத பூஜை இன்னைக்கு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை வருகின்றது. இந்த ஆயுத பூஜையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, நமக்கு உதவிய நம்ம எப்பவுமே மனிதர்கள் நமக்கு உதவிய எல்லாத்துக்குமே நன்றிகள் சொல்லும் போது அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை தரம் பெரிய லெவல்ல உயருங்க. அப்போ நமக்கு உதவிய வாகனங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் முதல் கொண்டு, ஓகேங்களா, அந்த பொருட்களுக்கு அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பூஜைகள் எல்லாமே பண்ணலாம். இது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூஜைகள் இன்னைக்கு ஆயுத பூஜை போடுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற பேனா, நோட்டு, புக்கு எல்லாமே சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் அருவாள்மனை, கத்தி, இது மாதிரியான பொருட்கள், இந்த ஆயுதங்கள் இதெல்லாமே வச்சு, சரிங்க ஆயுதம் சொல்கிறோம், அப்புறம் எங்க புக்ஸ்லாம் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, புக்குமே அதாவது நம்ம படிக்கிற புத்தகங்களும் ஒரு ஆயுதம் தான். ஓகேங்களா, எதற்காக அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதமே கல்வி தானே. ஓகேங்களா, அந்த கல்வியை கொடுத்த சரஸ்வதிக்கு இன்று நாம் பூஜை செய்கின்றோம். சரஸ்வதி பூஜை அந்த ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை எந்த டயத்துல இன்னைக்கு பண்ணாங்க, எந்த டயத்துல பண்ணா நல்ல சிறப்பா இருக்கும். அதாவது வீட்டில் நம்ம பூஜை பண்றது, ஆயுத பூஜை போடுறது 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும். ஓகேங்களா, மதியம் இந்த டயத்துல பண்றது மிக மிக சிறப்பு. ஏன்னா இந்த டைம் அமிர்த யோகமா இருக்குங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம் மிக சிறப்பான ஒரு நேரமா இது அமையுது. இந்த டயத்துல பண்ணனா அமிர்தம், அதாவது எந்த பொருளா இருந்தாலும் சரிதான், அதை அமிர்தமா மாத்தி நமக்கு கொடுக்கும். அல்ல குறையாம நமக்கு கொடுக்கும். இந்த நாள் நம்ம படைக்கிற பொருட்கள் கூட அமிர்தமா மாறும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கும், உடல்நிலை பலப்படும், மனோநிலை ரொம்ப அழகா இருக்கும், அதாவது ரொம்ப சிறப்பா இருக்கும். மனோநிலை அவ்வளவு சந்தோஷமா பேசுவாங்க. அப்போ இந்த டயத்துல வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் பூஜை போடுறது இந்த டயத்துல போட்டுக்கோங்க. அப்போ ஆபீஸ் அலுவலகங்கள்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, பெரிய பெரிய ஆபீஸ், சின்ன ஆபீஸ், எதா இருந்தாலும் சரிதான். அந்த ஆபீஸ் எந்த டயத்துல போறது அப்படின்னா, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 9 மணி வரைங்க. இது ஏன் இந்த டைம் அப்படின்னா, இந்த டைம் லாபம் தரக்கூடிய நேரம். ஒரு ஆபீஸ் அப்படின்னா அங்க எதுக்காக நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்ல நமக்கு லாபங்கள் வேணும். அதுக்கு தானே நம்ம வியாபாரம் எல்லாமே பண்றோம். எல்லா பிசினஸும் அதுக்கு தானே, லாபத்தை நோக்கி தானே நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே. அப்போ இந்த டயத்துல நம்ம பூஜைகள் போடும்போது அந்த தொழில் மூலமாக பெரிய லெவல்ல லாபங்கள் நமக்கு சேரும். அப்போ இந்த நேரத்தை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல பூஜைகள் போடுங்க, அதிகப்படியா லாபங்களை பாருங்க. அலுவலகம் வச்சிருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க மதியம் 12 மணி முதல் 1:30 மணிக்குள்ள பூஜைகள் போடுங்க. அப்போ வீட்டுல எல்லாருமே சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் இருக்கக்கூடிய நாள் என்று மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஜோதிடர் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.